السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் அந்த ஏக இறைவனான அல்லாஹ் அவர்களுக்கு அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுடைய இறுதி தூதரான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஜும்மாயினும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணி என்பது நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் அது மட்டுமே வணக்கம், அது மட்டும் செய்துவிட்டால் நாம் மறுமையில் வெற்றி அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு ஒரு சில மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் போதாது, நன்மையான காரியங்களை ஏவ வேண்டும். தீமையை செய்யக்கூடிய மக்களிடத்திலே நீங்கள் செய்வது தீமை என்பதை சொல்லி தடுக்க வேண்டிய ஒரு கடமை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அதிகமான அனாச்சாரங்கள், அதிகமான தீமைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்து கொண்டிருந்தும் கூட நம்மை பல பேர் அதை தடுக்க மறுக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். அவருடைய கபர் குளிக்கு அவர்கள் பதில் சொல்லிக் கொள்வார்கள். நாம நம்முடைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே போயிட்டு இருக்கலாம். நம்ம தொழுகிறோமோ, நோன்பு வைக்கிறோமோ, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமா, இரவு நேரத்தில் நீண்ட தகுதியத்தை சொல்கிறோமா, அப்படியே நம்முடைய வாழ்க்கை அப்படியே பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான்.
அவர்கள் தீமையான காரியங்கள் செய்கிறார்கள், அவர்கள் அனாச்சாரமான காரியங்கள் செய்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பதில் சொல்லிக் கொள்வார்கள். நாம் ஏன் பிரச்சாரம் செய்ய வேண்டும்? நாம் ஏன் அந்த தீமையை தடுத்து நமக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு நான் பின்ன பார்க்க முடியாம இருக்கிற போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுமே, அதனால எதுக்காக இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் செய்து கொண்டு என்று அப்படி எண்ணுகிறார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு தீமையை உங்களுடைய கண்களால் கண்டால், மர்ராமிற்கு முன்கரன், ஒரு தீமையை உங்களுடைய கண்களால் காண்கிறீர்கள் என்று சொன்னால் பழி வயிறுகுவியதை உங்களுடைய கரத்தை கொண்டு நீங்கள் தடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தீமையான காரியம் நடக்கிறது, ஒரு அனாச்சாரமான காரியம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பழி வயிறுகுவியதை உங்களுடைய கரங்களை கண்டு தடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபஇன்லம் நஸ்ததி, அது உங்களால் முடியாவிட்டால், கையை கொண்டு தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால், ஒரு தப்பு நடக்குது, ஒரு தீமையான காரியம் நடக்குது, மார்க்கத்திற்கு எதிரான ஒரு காரியம் நடக்குது, அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அது உங்களுடைய கரத்தை கொண்டு தடுத்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினால், அதற்கான சக்தி உங்களிடத்தில் இல்லை என்றால் அப்ப என்ன செய்யணுமா? ஃபபிலிசானிஹி, நாவை கொண்டாச்சு தடுங்க, நாவை கொண்டு தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஃபஇன்லம் யஸ்ததி, அதுவும் உங்களால் முடியாவிட்டால், நாவை கொண்டு தடுப்பதற்கு உங்களால் முடியாவிட்டால், ஃபபிகல்பி, மனதால் அந்த காரியத்தை நஞ்சை போன்று வெறுப்புவதற்கு, அதுதான் ஈமானிலே ஆக கடைசியாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. ஈமானிலே பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது என்னவென்று சொன்னால் ஃபபிகல்பிஹி, மனதால் நஞ்சை கொண்டு வெறுப்புவதற்கு. அதுவும் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் ஈமானே இல்லை என்று அர்த்தம். ஈமான்ல பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா மனசால் இருப்பாங்க, கொஞ்சம் உறுதியாக இருக்கக்கூடியவங்க கையை கொண்டு அல்லது நாவை கொண்டு தடுப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, வன் தக்குமிக்கும் உம்மத்து யர்ஊன இலல் கைரி யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ். அதாவது ஆலு இம்ரானிலே 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றானா, குன்தும் ஹைரத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் குன்தும் ஹைரத்தும் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திலே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் நம்புகிறீர்கள். அதனால் மனித குலத்திலே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் திகழ்கிறீங்க. மற்ற சமுதாய மக்கள், மற்ற தூதர்கள் தான் வருவார்கள், அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பிறகு இன்னொரு தூதர் வருவாங்க, அவங்க மார்க்கத்தை எடுத்து சொல்வாங்க. ஆனால் இறுதி தூதராக இருக்கின்ற பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எந்த தூதரும் வரமாட்டாங்க. அவர்களுக்கு பிறகு அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது மூமினாக இருக்கின்ற ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கின்ற நமக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நாம் மனித குலத்திலே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சிலாகித்து சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையின் போது, ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி ஹஜ்ஜின் போது அந்த இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். மக்களிடத்திலே எல்லாவற்றையும் பேசிவிட்டு கடைசியாக ஒரு சில வார்த்தையை கொண்டு நிறைவு செய்கிறார்கள். அந்த இறுதி பேருரையில தம்முடைய நபித்துவத்தினுடைய அந்த வாழ்க்கையுடைய அந்த சாராம்சத்தை சாறு விழுந்து மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றாங்க. எல்லாவற்றையும் எடுத்து சொல்றாங்க. எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு சில வார்த்தையை கொண்டு நிறைவு செய்கிறார்கள். என்ன வார்த்தை என்று சொன்னால், அலா அறிந்து கொள்ளுங்கள், லியுபல்லிகு ஷாஹிது மின்குல் வல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களிடத்திலே நான் சொன்னதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதுவெல்லாம் எதற்காக வேண்டி என்று சொன்னால், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நமக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே மார்க்கத்தை அதிகமாக படித்தவர்கள், குர்ஆனை நன்கு அறிந்தவர்கள், ஹதீஸ் கலையை விரல் நுனியில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இவர்கள் தான் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும் அல்லது தீமையை தடுக்க வேண்டும். நாம் எல்லாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணிவிடக் கூடாது. அனைவரும் செய்ய வேண்டும்.
இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு பணி என்பது அனைவரும் செய்ய வேண்டும். நம்ம பக்கத்திலே எத்தனையோ பேர் தவறு செய்வாங்க, ஆனால் கண்டு காணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம், அல்லது இவங்க தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க பேசிப்பாங்க, நாம நம்முடைய வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் என்ற போன்ற எண்ணத்தோடு நாம் கடந்து செல்கிறோம். அப்படி செல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, சனிக்கிழமை வரம்பு மீறியோர், சனிக்கிழமை வரம்பு மீறிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவங்க எப்படிப்பட்ட வரம்பு மீறினாங்க என்றால், அதாவது சனிக்கிழமை மீன் பிடிப்பதற்கு ஒரு சமுதாயத்திற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்ய தடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் என்ன தடை செஞ்சிருந்தான், நீங்கள் சனிக்கிழமை மீன் பிடிப்பது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த மக்கள்ல ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, சனிக்கிழமை வரம்பு மீறி மீனை பிடிச்சாங்க. இன்னொரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க, அந்த மீன் பிடிக்கக்கூடிய கூட்டத்தை தடுப்பதற்கு தாவா செஞ்சாங்க. இன்னொரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, அதை பார்த்து கண்டு காணாமல் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, தாவா செய்யக்கூடிய அந்த மக்களை தடுத்தாங்க. எதுக்கு பாய் நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, எதுக்கு நீங்க இதை போன்ற விஷயங்கள்லாம் பிரச்சாரம் செய்றீங்க? அவங்க தவறு செஞ்சு அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் பிடிக்கிறதெல்லாம் செய்ய போறாங்க, நாம நம்முடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாமே என்ற ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க. இன்னொரு கூட்டத்தார் மீன் பிடிக்கிறாங்க, அந்த வரம்பு மீறுறாங்க. இன்னொரு கூட்டத்தார் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு கூட்டத்தாருக்கு தண்டனை கொடுத்தான். அந்த வரம்பு மீறி சனிக்கிழமை மீன் பிடித்த அந்த மக்களுக்கும், அந்த தீமையை பார்த்து கண்டு காணாமல் இருந்து நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. நீங்க ஏன் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எதுக்காக பிரச்சாரம் பண்றீங்க, அவங்க செஞ்சு அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான் என்று அவர்கள் தீமையை தடுக்காமல் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களை தடுக்கிறாங்க. பாத்தீங்களா, அவர்களையும் அந்த வரம்பு மீறிய கூட்டத்தையும் இழிந்த குரங்குகளாக அல்லாஹ் மாற்றுகிறான். அப்ப நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்பதும் நம் மீது ஒரு குற்றம். பார்க்கிறோம் என்று சொன்னால் கருத்தை கொண்டு தருங்க, அல்லது நாவை கொண்டா தருங்க. அது மூணாவது என்பது ஈமான்ல பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. மனதால் நஞ்சை போன்று எடுத்து ஒதுக்குவது, அது ஈமான்ல பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. எதற்காக இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் என்று சொன்னால், இன்றைக்கு மக்களிடத்தில் இன்றைக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக, வாழ்க்கை நெறியாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சினிமா என்றால் என்ன? சினிமாவில் நடப்பது எல்லாமே, அதாவது ஒரு மூளையை மனிதன் என்பவன் சிந்திக்கக்கூடியவன், ஆறறிவு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம சிந்திக்கக்கூடிய அறிவை அறவே இழக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கு சினிமா செய்து கொண்டிருக்கிறது. சினிமாவில் நடப்பதெல்லாம் பொய் என்று தெரிந்திருந்தும் கூட நம்மை அறியாமல் சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவை இழக்கக்கூடிய ஒரு வேலை அந்த சினிமா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு அதிலே மூழ்கி அதில் இருக்கக்கூடிய நடிகர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிகேற்றக்கூடிய சில மக்களை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? அதுவும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் கூட ஒரு சில கணிசமான பேர் அவர்களை ரசித்துக் கொண்டு அவர்களை நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவலச் சூழலை இன்றைக்கு நாம் பார்த்தோம். முதலில் சினிமா என்பது எப்படிப்பட்ட ஒரு தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னா பகுத்தறிவு தான், சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு. இப்போ ஒருவர் உண்மையாக அழுகிறார் என்று சொன்னால் நமக்கும் அழுகை வரணும், அல்லது ஒரு மனசுல ஒரு கஷ்டமாக ஏற்படும். ஒருவர் உண்மையான ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கான அந்த உடல் வாக்கு, அதாவது உடல் அந்த பாடி லாங்குவேஜ் நமக்கு நம்மளை அறியாம வரணும். ஆனால் சினிமாவில் நடப்பதெல்லாம் போலி என்று தெரிந்திருந்தும் கூட சைத்தான் எப்படி வழிகெடுக்கிறான், அங்க நடக்கக்கூடியது எல்லாமே போலியானதான். ஒரு 100 பேர் இருப்பாங்க எதிரிகள், இவன் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் ஒருத்தர் 100 பேரை சமாளிப்பான படத்துல. ஆனா நம்ம அறியாம கைத்தட்டி சிரிக்கும், ஆஹா சூப்பர்ப்பா, எப்படி மதி மயக்குது பாருங்க. மதியை இழக்கக்கூடிய வேலை செய்தா இல்லையா? விசிலர் வச்சு கைத்தட்டி பார்க்கிறாங்க. ஒரு 100 எதிரிகள் இருப்பான், பார்க்கறதுக்கு அப்படியே பலசாரி மாதிரி இருப்பான். அந்த 100 எதிரிகளும் நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ என்று சொல்லக்கூடிய யாராக இருக்கட்டும், அவன் அந்த 100 பேரை பறந்து அடிக்கிறது என்ன, ஃபைட் பண்றது என்ன, அந்த 100 பேருமே டக்கு டக்கு வீழ்த்துறது என்ன,
இது போன்ற காட்சிகள் எல்லாம் பொய் என்று நம்முடைய மனசுக்கு தெரிந்திருந்தும் கூட நம்மளை எப்படி வலியுறுத்த செய்து பாருங்க. 100 பேர் அடிக்காமப்பா, என்ன மாதிரி ஃபைட் பண்றாமா, என்ன மாதிரி அந்த அரை அந்த படம் பார்க்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நம்முடைய மூளை எப்படி வலிந்து பாருங்க. நடக்கிறதெல்லாம் பொய் என்று தெரிந்திருந்தும் கூட நம்ம அறியாமல் அந்த நடக்கக்கூடிய காட்சியில என்னமோ சண்டை போடுற மாதிரியும் என்னமோ அவன் வீழ்த்துற மாதிரி, உண்மையை வீழ்த்துற மாதிரியும் நம்ம அறியாம அதை நம்ம ரசிக்கிறோம், அதை ரசிச்சு கைத்தட்டுறோம். அப்புறம் நம்முடைய சிந்திக்கக்கூடிய அறிவு இலக்க செய்தா இல்லையா? இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் வழிகட்டு போவதற்கான மிக முக்கியமான காரியம் இந்த சினிமா கலாச்சாரம். சினிமாவில் நடக்கிறது மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றது. சினிமால என்ன நடக்கும்? நல்ல காதல், விபச்சாரம் என்பது தவறு இல்ல மாதிரி சினிமாவில் காட்டுவாங்க. ஆணும் பெண்ணும், அந்நியானும் அந்நியும் பெண்ணும் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாதுன்ற மாதிரி சினிமாவில் காட்டுறது. சினிமாவில் தண்ணி அடிக்கிறது ஒரு கெத்து மாதிரி காட்டுவாங்க, சினிமாவில் சிகரெட்டு பிடிக்கிறது ஒரு கெத்து மாதிரி காட்டுவாங்க. அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கூடிய காட்சிகள் பார்ப்போம். தவறு என்று தெரிந்திருந்தும் கூட அதை சினிமாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. அதையும் இன்னைக்கு என்ன செய்யுது? பத்தியா, என்னுடைய தலைவன் மாதிரி நான் செய்து கொண்டேன், என்னுடைய தலைவன் மாதிரி நான் இன்னைக்கு தண்ணி அடிக்கிறேன். எப்படி அந்த தலைவன் தன்னுடைய காதலை எப்படி கரெக்ட் பண்றான், அதே மாதிரி நான் என்னுடைய அந்நிய பெண்ணை எப்படி கரெக்ட் பண்ணேன். இதுவெல்லாம் ஒரு தவறை சரி என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் எதுவென்று சொன்னால் சினிமா. தெல்ல தெளிவாக தெரியும். சினிமாவுடைய பாடல்கள் நீங்க எடுத்து பாருங்க. அதாவது இசை என்பது ஒரு தீமையை கூட சரி என்பதை போன்று காட்டிவிடும். அதுதான் மார்க்கமே. இசை என்பது ஹராம் என்று நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இசை கேட்பது, இசை வாசிப்பது நமக்கு தடுக்கப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், இசை என்பது இசையில் வரக்கூடிய அந்த பாடலுடைய வரிகளை தவறான வரிகளாக இருந்தால் அது நம்ம அறியாமல் என்ன செஞ்சோம், ரசிக்க ஆரம்பிச்சோம். அந்த இசை மட்டும் வந்துச்சுன்னு சொன்ன, இசை இல்லாம வெறும் வார்த்தையை கேட்டா நம்ம சிந்திச்சிருவோம். இசையோடு சேர்ந்து அந்த வார்த்தை முக்காவாசி பாடல் வரிகளை சினிமாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்க சொன்னால், முக்காவாசி பாடல் வரிகள் அனைத்துமே ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை கொண்டதான் இருக்கு. ரொம்ப பச்சையான, ரொம்ப ஒரு பெண்ணை எப்படி மோசமான முறையில் வர்ணிக்க கூடாதோ அத மாதிரி மோசமான முறையில் வர்ணிக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இசையோடு கேட்கும் பொழுது என்ன ஆயிடுன்னு சொன்னா, நம்மள அறியாமல் நாமளும் அந்த பாட்டு பாடக்கூடியவர்களாக ஆயிட்டோம். அவை இவ்வளவு தீமைகள், இவ்வளவு கெட்ட சிந்தனைகள் உள்ள அந்த சினிமாக்களை பார்த்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, உன்னுடைய தலைவன் யார், உன்னுடைய ரோல் மாடல் யார்? சில இஸ்லாமிய இளைஞர்கள் நீங்க கேட்டு பாருங்க, நீ யார் ரோல் மாடல் வச்சிருக்க, உன்னுடைய தலைவன் யார் என்று கேட்டா, என்னுடைய தலைவன் விஜய், என்னுடைய தலைவன் அஜித், என்னுடைய தலைவன் இந்த நடிகர், என்னுடைய தலைவன் அந்த நடிகர் என்ற ஒரு போன்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கிறோம். நாம் யார் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? லக்கது காலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நாம் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கை நெறிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்கள் என்ன பண்றாங்க? இந்த தலைவனை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்றாங்க. என்னுடைய தலைவர் இவன் தான், என்னுடைய வாழ்க்கை நெறிகள், இவரை பார்த்து நான் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணுவேன், இவரை பார்த்து நான் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் செய்வேன் என்ற போன்ற விஷயங்கள் சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எப்படி மதிய இழந்து இன்றைக்கு செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், சினிமாவில் நடக்கிறதெல்லாம் பொய் தான் என்று தெரிந்திருந்தும் கூட இவர் வந்தா நல்லாயிடும் சமுதாயம், அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியல. எப்படியெல்லாம் மதிய போறாங்க பாருங்க, மதிய இழந்து போறாங்க பாருங்க. அதாவது அவர் காலில் இருக்கக்கூடிய செருப்புல ஒரு தூசியை தட்டி விட்டா, அவரே அவர் காலில் இருக்கக்கூடிய செருப்புல இருக்க தூசி தட்டி விடுறாங்க. எப்படி போறாங்க பாத்தீங்களா? பொதுவாகவே அவன் காலில் இருக்கக்கூடிய செருப்பு அவன் தான் துடைக்கணும், துடைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வருவாங்க, வரவா செய்வாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு தற்கொலையா போயிட்டாங்க பாருங்க. நம்ம சொல்லக்கூடாதுன்னா சொல்லிதான் ஆகணும். உண்மையிலே தற்கொலை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய காலில் செருப்புல ஏதோ தூசி பட்டுச்சு சொன்னா அவன் தான் தொடச்சி விடணும். அதான் அறிவு. அதை தொடக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வருவாங்களா? இவருடைய காலிலே இவர் செருப்பில் தூசி வந்தது அவரே தட்டி விடுறாரு பாருங்கள். அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அதுக்கு ஒரு அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆளா, இவ்வளவு பெரிய 200 கோடி சம்பாதிச்சாலும் உன்னுடைய அர்த்தத்தை நீ தான் சுத்தம் செஞ்சாகணும். அதுக்கு ஒரு ஆள் வச்சா உங்க மாதிரி ஒரு கெடுக்கட்டவை ஒண்ணுமே கிடையாது. அதை கூட பாராட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவருடைய காலத்தை அவரே தட்டி விடுறாரு. பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைக்குமா? அவரே அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியும்.
சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னீர்கள் 100 பேர் அடிக்கிற மாதிரி காட்சியும், அப்படியே பறந்து அடிக்கிற மாதிரி ஆகும். எதிரிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் அப்படியே வீழ்த்துற மாதிரியா இருக்கும். ஆனா நிஜத்துல நம்ம பார்த்தோமா இல்லையா, ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது சைக்கிள்ல போறாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டை என்ன செய்யறான், மாலையை தூக்கி போடுறான், அவரை பாராட்டுறதுக்காக மாலை தூக்கி. இந்த மாலை தூக்கி போட்டவன பதறி அடிச்சு எப்படி உளுந்தடிச்சு ஓடுறாரு. உன்னை பாராட்டுறதுக்காக ஒருத்தர் மாலை தூக்கி வீசுறாரு. அந்த மாலையில உனக்கு எது ஆயிடுமோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, உன்னுடைய தொண்டனையும் நம்பல, முதல்ல உன்னுடைய ரசிகனே நீ நம்பாம அப்படி பதறடிச்சு ஓட்ட. சினிமாவில தான் 100 பேர் அடிக்கிற மாதிரி 200 பேர் அடிக்கிற மாதிரிலாம் காட்சி, அதெல்லாம் போய். நிஜத்துல பாத்தீங்கன்னா உன்னை புகழ்வதற்காக, உன்னை பாராட்டுவதற்காக ஒருத்தர் மாலை வீசுறான். அந்த இது கூட உனக்கு சந்தேகம் ஏற்பட்ட இல்லை, நம்மளை குழந்தைங்க உடனே உளுந்தடிச்சு ஓடக்கூடிய காட்சி. உன்னையே உன்னால பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உன்னுடைய ரசிகர்கள், உன்னை நம்பி வந்த ரசிகர்கள், இவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறார்கள் சொன்னால், இவர்கள் பின்னாடி வண்டியில பைக்ல எத்தனை பேர் வந்தாங்க ஆரம்பத்தில். பைக்ல இவர் வந்து அந்த கேரவன்ல போவார். 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் உள்ள அந்த வாகனம். பின்னாடி வரக்கூடியவர்கள் பைக்ல வருவாங்க. அப்படி இவரை இந்த நபரை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு வராங்க. விபத்து ஆகுது. அப்பவும் கூட கண்டுக்காம போறாங்க. சினிமாவில என்ன பண்ணுவான், ஒரு ஆபத்து வந்து சொன்னா அப்படியே உருகிடுவாங்க. அப்படியே தூக்கிட்டு போறது என்ன, ஆம்புலன்ஸ்ல இருந்த சட்டையை கழட்டி இவரே அவர் இந்த நோயாளிக்கு சட்டையை போட்டுவிட்டு ஆம்புலன்ஸுக்கு கூட்டு போறது. சினிமால நிஜத்துல உன்னுடைய வேலை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தவரா, அவன் தற்கொலை, அவனுக்கு புத்தி கிடையாது. அவ்வளவு வாகனங்கள் வரும்போது குறுக்க வந்துச்சு சொன்னா அடிச்சு தூக்கிட்டு போதான் செய்வாங்க. அவன் சரி ஏதோ ஒரு முட்டாள்தனமா பின்னாடி வரான்னு சொன்னா, நீ வராதிங்க, இது மாதிரி வராதிங்க, ஸ்பீடா வராதிங்க, நீங்க பொறுமையா வாங்க அறிவுரை சொல்லக்கூடிய தலைவன். நீ என்ன செய்யற, அதை ரசிக்கிற. உன் பின்னாடி ஒரு 100 பேர் வரணும், வேகமா வரணும். சரி வேகமா வந்துட்டான், அடிச்சு கீழே விழுந்துட்டான், அவன் செத்துட்டான், நான் நல்லா இருக்கலாம், போய் இறங்கி போய் விசாரிச்சான். சினிமாவில இங்கேயோ இருந்த ஒரு எதிரிய பேராசூட்ல போய் சந்திக்கிற, ஏரோப்ளேன்ல போய் ஃபைட் பண்றேன். உன் பக்கத்திலேயே ஒருத்தர் செத்து கிடக்கிறான். உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரசிகன், உனக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு ரசிகன், அவன் வந்து கிருத்தனமா வந்து இடிச்சு இறந்துட்டாங்க, செத்து போயிட்டான், அல்லது நல்லா இருக்கான், அவனை கூட விசாரிக்காம நீ போயிட்டு இருக்கீங்க. இவர்கள் எல்லாம் எப்படி நீங்கள் தலைவனாக விடுங்க, வாழ்க்கையை ரோல் மாடலாக எப்படி எடுத்துட்டீங்க, சிந்திக்க வேண்டாமா? நாம கரெக்டா தான் இருக்கணும். அதிகமான மக்கள் கரெக்டா தான் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. நம்மள சில பேர், ஒரு 6 பேர் இருந்தா அதுல ஒரு கிருக்க இப்படிதான் இருக்கான், ஒருத்தர் இப்படிதான் கிருத்தமா போயிட்டு இருக்கான். இவர் இப்படிப்பட்ட இவருக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், இவர் வந்தா அப்படி எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிருப்பாரு. இருக்கும் போதே ஒண்ணு செய்ய ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்கும் போது என்ன தப்பா கிழிச்ச, என்ன மக்களுக்கு செஞ்ச, ஒண்ணுமே செய்யலையே. எத்தனை பேர் உனக்காக இருந்தாங்க டிக்கெட்? ஆரம்பத்துல சொல்றேன், ஆரம்பத்துல படம் பார்க்காம படத்துடைய டிக்கெட் கிடைக்காம தூக்க போட்டு எத்தனை பேர் ஆரம்பத்துல அந்த தொண்டை நீ அந்த ரசிகனை போய் நீங்க சந்திக்க கூட கிடையாது. இப்போ நீ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு பில்டப் தவிர மற்றபடி ஒண்ணுமே எந்த மக்களுக்கு அந்த நபர் எந்த ஒரு உதவி செஞ்சது கிடையாது. நீ விட்டுட்டு வந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? 50 கோடி விட்டுட்டு வந்த, அது என்ன பெரும், நீ விட்டுட்டு வந்த என்ன, அதனால எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நீ எங்களுக்கு கொடுத்துட்டு நீ இப்போ எனக்கு கொடுக்க முடியாம போயிடும், அப்படியே கிடையாது. நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நீ விட்டுட்டு இருக்க, அதை விட பெரிய ஆதாயத்தை தேர்றதுக்காக நீ வர. இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது, இது ஒரு பெரிய ஒரு தியாகமும் கிடையாது. அது ஒரு தியாகம் மாதிரி சொல்லி காட்டி அதை அதற்காக அவனையும் அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியும், தன்னுடைய ரசிகர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும், ஒரு வழிநடத்த கூட தெரியல. கரூர் சம்பவத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவல சூழலை எதிலே நம்ம பார்க்க முடியும். எந்த அரசியல் பிரச்சாரத்தில் இத்தனை பேர் ஒரு வழி நடத்த தெரியாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டி, அதற்கும் இவர் வருவதற்கு முன்னாடியே பல ஆயிரம் மக்கள் அங்க வந்து குவிகிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுதான். அப்படி வரும்போது அந்த கூட்டம் கூடியணும். இவர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் கூடிச்சுட்டோம்னா பெருசா கூட்டம் தெரியாது. அதனால வரதுக்கு முன்னாடியே கூட்டம் இருந்ததுன்னா அப்படி ஒரு கெத்து காட்ட அப்படின்றதுக்காக வரதுக்கு முன்னாடி நேரத்தை தாமதம் பண்ணி வந்து கூட்டத்தை அதிகமாக்கி, அந்த கூட்டத்துக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாம, தண்ணீர் ஏற்பாடு செய்யாம, உணவு ஏற்பாடு செய்யாம, காலையிலிருந்து மாலை இரவு நேரம் வரைக்கும் எப்போ காக்க வச்சு 50க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க, குழந்தைகள் உட்பட. சரி, இறந்துட்டாங்க, உன்னுடைய வழிகாட்டுதல் சரி, தப்பு நடந்து போயிடுச்சு. இதுவே படத்துல நடந்திருந்தா அப்படியே அழுது குழம்பி உடனே எஃபெக்ட் காட்டு, உடனே ஹாஸ்பிட்டல் நிஜத்துல ஆள் அகரசை காணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் தப்புதான். அதுவும் குறிப்பாக
ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவுள்ள ஒரு மக்களாக இருக்கக்கூடிய எது நன்மை எது தீமை என்று பகுத்து அறியக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்திலும் ஒரு சில கணிசமான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யாது. சினிமா பார்ப்பதே முதல் தவறுதான், தப்புதான். அது சரி, பார்த்துட்டு போற ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யற சரி தப்புதான், மாற்றுக்கிறது இல்லை. அது அதோட நிப்பாட்டிக்குமே தவிர அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நம்பி அவை வந்துட்டா அந்த உலகத்தையும் அப்படியே ஆட்டி படைச்சிடும். அப்படியே இப்பவே செய்ய முடியல என்று சொன்ன உன்னையே உன்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, உன்னுடைய கூட்டத்தை சரியான வழி நடத்த முடியவில்லை என்று சொன்னால் நீ எப்படி நாட்டை காப்பாற்றுவ? அப்ப அதுவெல்லாம் நம்முடைய மக்களுக்கு விளக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் செய்யாது, இது மாதிரிலாம் இருக்காதீங்க, இதுவெல்லாம் தப்பு. ஒரு நடிகர் பின்னாடி நீங்க போகாதீங்க, அவனுடைய உடம்புல பச்சை குத்துவது ஆறாம், நீங்க உடம்புல பச்சை குத்தி வச்சிருக்கீங்க. சில இஸ்லாமிய பெண்கள் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போகும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் இவரை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன், நான் தொழுக கூட இல்லை, அதனால இவரோட பார்க்க முடியாம போயிடும், அதனால நான் தொழுக கூட இல்லை, அதை சிரிச்சுட்டு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். நம்முடைய சமுதாயத்தில் சில பேர் இப்படி இருக்கிறாங்க. ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம சரியா இருக்கிறோம், நாம கரெக்டான பாதுகாப்பு போயிட்டு இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அவர்களும் சரியான பாதையில் இருக்கிறார்களா அல்லது இது போன்ற சினிமாவுடைய நடிகர் பின்னாடி போறார்களா? எவ்வளோ இத்தனைக்கும் அவன் நடிக்கக்கூடிய ஜனநாயக படத்துல கூட துப்பாக்கி படம் போன்று அதிலும் இஸ்லாமியர்களை எப்படி தீவிரவாதிகளாக காட்டினாலும் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய அந்த படத்தில் கூட குண்டு வைப்பதும் அது அல்லாஹ்வுக்காக செய்வதும் போன்ற ஒரு மோசமான ஒரு காட்சியை இஸ்லாமியர்கள் செய்வது போன்று காட்டக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு கசிந்து கொண்டிருக்கு. அப்படி தெரிந்திருந்தும் கூட எப்படி சில இஸ்லாமியர்கள் அவர்கள் பின்னாடி போறாங்க என்பதை அல்லாஹ் தான் குறிச்சு. ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற தீமைகள் செய்யக்கூடிய அநாட்சியத்தில் மொழியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர் யாராக இருந்தால் அவர்களிடத்திலே அழகான முறையில் பிரச்சாரத்தை செய்யும், மார்க்கத்தை எடுத்து சொல்லும். இதுவெல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவை இழந்துவிடும், இதுவெல்லாம் மோசமான பாதைகளுக்கு கொண்டு போய் சென்றுவிடும். ஆகையினால் நீ ஒழுங்கான முறையில அல்லாஹ்வுக்கு பயன்படு, ரசூலுல்லாஹ்வை உன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொள், கரெக்டான முறையில் சிந்திச்சு செயல்படு என்பதை போன்ற மார்க்க தெளிவை அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நாம் அனைவரிடத்திலும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். புகழனைத்தும் அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் தேர்தல் தான் முடிஞ்சு போச்சு, எதுக்காக சொல்றதுன்ற மாதிரி நினைச்சேன். தேர்தல் முடிந்தாலும் கூட சிந்திக்கக்கூடிய அந்த அறிவை இழந்தது மாற்று. அதற்காக தெளிவு என்பது இப்போது கூட வரலாம். அவர்கள் தெளிவு பெற வேண்டும். முதல்ல முட்டாள்தனமான சில காரியங்கள் செய்திருந்தாலும் இதுக்கப்புறமாச்சு அவர்கள் தெளிவு பெற வேண்டும். அவர்கள் நல்லபடியான முறையில இந்த சினிமாவின் பக்கம் போகாமல், அந்த ஹராமான காட்சியை பார்க்காமல், அந்த மூடத்தனமான விஷயங்கள் செய்யாமல் நன்மையான விஷயத்தில் செய்வதற்காக அவர்களை வழிகாட்டுதல் என்பது நம்முடைய வேலை. நம்ம சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க சொல்றது செய்யறது செய்யலாம் போய் போறாங்க, நம்ம எதுக்கு போய் சொல்லணும், நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க எல்லாம் திருந்தவா போறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லாம இருக்கிறாங்க. அப்படி நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அவர்கள் திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், திருந்தாகிட்ட அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சொல்வது என்பது நம்ம கைவிடவே கூடாது, நம்ம சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இவர்கள் திருந்த வேண்டும், நான் சொல்லி திருந்தணும்ன்றதெல்லாம் மார்க்க இது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது எவ்வளவோ இந்த இஸ்லாத்தை பற்றி சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுன்னு சொல்றாங்க. ஆனால் இறை மறுப்பாளராகவே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, நபியே, நீர் நாடியவர் எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, மாறாக அல்லாஹ்வாகிய நான் நாடியவருக்கு தான் நேர்வழி காட்டுவது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இறக்குறாங்க. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம சொல்லித்தான் அவங்க நேர்வழிக்கு வந்துடணும். இல்லாட்டி நம்ம சொல்ல அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. நேர்வழிக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் வர வரைக்கும் சொல்வது என்பது நம்முடைய கடமை. என்னைக்காச்சும் ஒரு வாட்டி அவர்கள் நேர்வழிக்கு வருவாங்க என்ற அந்த நம்பிக்கையோடு அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை கூட செய்யலாம். நமக்கு விருப்பமானவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், அல்லது தெரியாத தகவல்கள் எத்தனை பேர் இருப்பார்கள். அவங்க எல்லாம் சொல்லி அவங்க சரியாகலன்னா சரியாக மாட்டாங்க, நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு நிறுத்தாம அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. யா அல்லாஹ் அவர்களின் நேர்வழி காட்டு, யா அல்லாஹ் என்னுடைய சகோதரனுக்கு நேர்வழி காட்டு, என்னுடைய உறவினருக்கு நீ நேர்வழி காட்டு, என்னுடைய நண்பனுக்கு நீ நேர்வழி காட்டு என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த தாவா பணி
நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த தாவா பணியையும் நாம் நிறுத்தி விடாமல் தொடர்ச்சியான முறையில் நாம் செய்ய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமாக எனது இந்த ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்குகள் அஸ்ஸலாமு அலைக்கும்.